வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருடைய ஃபேவரட்டான சன்னா மசாலா, அதுவும் நம்ம குக்கர்லயே நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துட்டு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி அது சூடாகட்டும். சூடானதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிடலாம். அது கூடவே 2 வெங்காயத்தை நம்ம மிக்சியில் அடித்து அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வெங்காய விழுதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காய விழுது வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 மீடியமான தக்காளி எடுத்து அதை மிக்சியில் அடித்து நான் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியும் நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இப்படி சேர்க்கறதுனால நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அது கூடவே நம்ம வந்து சோலே மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோலே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆனதும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மசாலாவை வந்து நல்லா வதக்குங்க. அடுத்து நம்ம வந்து ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையை நம்ம இதில் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அது சூடானதும் அதில் வந்து நம்ம டீ தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு சன்னா மசாலா வந்து நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால. இல்லைனா கொண்டக்கடலை மட்டும் தனியாக வெள்ளையாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி செய்யும் போது கொண்டக்கடலையும் வந்து நிறம் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ நம்ம டீ கொதிச்ச பிறகு அதை வந்து வடிகட்டி நம்ம குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு நம்ம எடுக்கலாம். சூப்பராக நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் மேலே தழும்ப சூப்பராக மனம் சூப்பராக இருந்தது. அதில் வந்து கடைசியாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தியை வந்து கையில் நசுக்கி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுறலாம் நம்ம. பாருங்க நிறமே சூப்பராக இருக்கு. இப்போ நசுக்கி விட்டோன்னா சன்னா வந்து நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி அமுங்குது. இந்த மெத்தடில் வந்து நம்ம தனித்தனியாக வேக வைக்க தேவையில்ல. ஒரே இதில் குக்கர்லேயே நம்ம வந்து விசில் வச்சு எடுத்தோன்னா நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து தாளிப்புக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்க்குறேன். அது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகா கீரி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சன்னா மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக மணக்க மணக்க சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட, பட்டூரா கூட, பூரி கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரைஸ் கூட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டைமும் மிச்சமாகும், அதே மாதிரி சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.